ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு லெசனை ஃபுல்லா பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் என்னென்ன உறவுகள் இருக்கு அப்படின்றத நம்ம மொத்தமா சொல்லிடுவோம். இதனால என்னென்ன லாபம், இவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை யார் தீர்த்து வைப்பாங்க, இது பாலம் என்ன செயல்படுது, அப்படி மொத்த டீடைல்ஸ். அப்படின்னா கூட்டாட்சினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து செயல்படுவதுதான் அப்படின்றத நான் தெளிவா இங்க சொல்ல போறேங்க. என்ன பண்ண போறீங்கன்னா, அப்படியே நோட்ஸ் எடுத்துக்க போறீங்க. நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. இந்த லெசன்ல இருந்து நிறைய குழுக்கள் இருக்குங்க. குழுக்கள், இயர்ஸ் இருக்கும், குரோனாலஜிக்கல் ஆர்டர், ஆர்டிகல்ஸ் இருக்கும். இது எல்லாமே என்ன ஆகும்னா உங்க எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன பண்றீங்கன்னா, லைன் பை லைன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துருங்க. கூட்டாட்சி என்பதன் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்திற்கும் பல மாநில அரசாங்கத்திற்கும் இடையே அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட அதிகார பகிர்வு. முக்கியமா அந்த வார்த்தையை பாருங்க, பாதுகாக்கப்பட்ட அதிகார பகிர்வு தான் நான் என்ன சொல்றேன், கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேற்றுமையில் ஒற்றுமை உருவாவதற்கு கூட்டாட்சி முறை மக்களாட்சி நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. அப்ப கூட்டாட்சி முறை தான் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக அமெரிக்கா தோன்றியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதன் பின்னதான் ஆஸ்திரேலியா, கனடா, அப்புறம் ஆங்கில காலனிகளுக்கு கூட்டாட்சி முறையை அமைத்து கொண்டன அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, வெறும் 3 மொழிகள் பின்பற்றும் சுவிட்சர்லாந்து கூட கூட்டாட்சி முறையை கொண்டு வந்துள்ளது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தற்போது ஐரோப்பிய யூனியன் விருப்பத்தின் அடிப்படையில் கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. சார், அப்போ பல மொழிகள் பேசினா மட்டும்தான் கூட்டாட்சி முறையை வச்சிருக்கணுமான்னு கேட்டா கிடையாதுங்க. நீங்க எந்த விதமான மொழிகள் பேசினாலும், ஒரு மொழி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், கூட்டாட்சி முறையை கொண்டு வரலாம் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவில் கூட்டாட்சி முறை வளர்ச்சி எப்படி தொடங்க ஆரம்பிச்சுன்னா, எங்க இருந்து தொடங்க ஆரம்பிச்சுன்னு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படி நோட் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட், ஒழுங்குமுறை சட்டம் 1773. ரெண்டாவது, இந்திய தேசிய இயக்கம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஐஎன்சி, பன்முகத்தன்மையை உணர்ந்து கூட்டாட்சி முறையை ஆதரித்தது. மூன்றாவது, இந்திய அரசாங்க சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, 1919, இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் சொல்லலாம். ஃபோர்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாநிலங்களுக்கு சுய ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அது கூட ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ஜவஹர்லால் நேருவின் அறிக்கை 1928. ஜவஹர்லால் நேருவின் அறிக்கையும் ஜவஹர்லால் நேருவின் கருத்துக்களும் கூட்டாட்சி அமைப்பை இந்தியாவிற்கு வலியுறுத்தின அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, கூட்டாட்சியின் பரிணாம வளர்ச்சின்னு நீங்க எடுத்துட்டாலே 73, 1885 ஐஎன்சிலையும் என்ன பண்ணாங்க, பன்முகத்தன்மையை ஆதரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுல இருந்தே வளர ஆரம்பிச்சதுதான் அப்படின்றாங்க. அரசியல் அமைப்பில் 7வது அட்டவணைன்னு ஒரு அட்டவணை இருக்குங்க. அந்த அட்டவணையில 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசுகள் வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், 3 பட்டியல்கள் சொல்லிட்டீங்க. அப்ப அரசியல் அமைப்புல எப்படி சார் குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே சொன்னா நம்மளோட அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியல் ஒரு 6 இருக்குங்க. அது ஃபுல்லாவே பார்ப்போம் பாருங்க, லைன் பை லைனா அப்படியே எழுதிக்கங்க. கேட்பாங்க, கூட்டாட்சி தன்மையை அரசியலமைப்பு மூலம் எவ்வாறு நிரூபிப்பாய் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மெயின்ஸ்ல எழுத வேண்டியதோ இல்ல பிரிலிம்ஸ்ல கேட்டாலோ இது எழுதலாம். எழுதப்பட்ட அரசியலமைப்பு. கண்டிப்பாங்க, கூட்டாட்சி முறைக்கு என்ன அரசியலமைப்பு இன்றியமையாதா இருக்கணும், எழுதப்பட்டிருக்கணும். ஒருத்தர் வந்து அரசியலமைப்பு சொல்லிட்டு போயிடக்கூடாது. பல்வேறு நாடுகள்ல இருந்தும் பல்வேறு இடங்கள்ல இருந்தும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த அரசியலமைப்பு. அப்போ என்ன பண்ணணும், எழுதி வச்சிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, அரசியலமைப்பின் உயர்ந்த தன்மை. எந்த ஒரு அரசாங்கமும் அரசியலமைப்பை மீறி செயல்படக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அரசாங்கமும் அரசியலமைப்பை, மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே என்ன பண்ணக்கூடாது, அரசியலமைப்பை மீறி செயல்படக்கூடாது அப்படின்றது சொல்றாங்க. மூன்றாவது, அதிகார பகிர்வு. கண்டிப்பாங்க, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு கூட்டாட்சி தன்மையின் அடிப்படைன்னு சொல்றாங்களாமா. அப்போ இந்திய அரசியலமைப்பு மத்திய மாநில அரசுகளுக்கிடையே விரிவாக வழங்குகிறது அதிகார பகிர்வைன்னு சொல்லலாம். அப்போ அந்த 3 பட்டியல்கள் தான் இங்க சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவில் அப்படி கிடையாதுங்க. அமெரிக்காவில கூட்டாட்சி முறையில் ஒரு பட்டியல் மூலமாக தான் அதிகார பகிர்வு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதிகார பகிர்வு அமெரிக்கால எப்படின்னா ஒரே ஒரு பட்டியல் தான், ஒரு பட்டியல் வச்சுப்பாங்க, அந்த பட்டியல இருந்து நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஈரவை நாடாளுமன்றம். சார் அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்களேன் சார், நாடாளுமன்றத்துல ஈரவை காணப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா. இந்த ஈரவை நாடாளுமன்றம் கொண்டல அது என்ன சொல்லலாம், நம்ம கூட்டாட்சி முறை சொல்லலாமா? ஏன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார், இது பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சோ அப்போ இந்த லைன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை மாநில பிரதிநிதிகளை கொண்டுள்ளன, மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக அது கருதப்படுகிறது. டைரக்டா கேட்டாங்க.
மாநில உரிமைகளின் பாதுகாவலன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ மாநிலங்களவைன்னு தான் சொல்றாங்க. அடுத்தது நெகிழா அரசியலமைப்பு அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலமாக அரசியலமைப்பில் மாற்றங்களை செய்ய முடியாது. கரெக்ட். என்ன பண்ணும்? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அப்படின்னா என்ன ஆர்டிக்கலை பயன்படுத்தணும்? 368 பயன்படுத்தணுங்க. 368 பயன்படுத்தி தான் என்ன பண்ண முடியும்? அரசியலமைப்பை கொண்டு வரணும். அதுக்கு ரொம்ப ப்ரொசீஜர் இருக்கு. அது இல்லாம பெரும்பான்மை ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படுது அப்படின்றத இங்க சொல்றாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அப்ப நெகிழா அமைப்புனா சாதாரண சட்டத்தில் கொண்டு வர முடியாது, அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா தான் சட்டங்களையும் மாற்ற முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது உச்ச நீதிமன்றம். ஐயா, இது 100% அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நடுவண அரசின் அரசியலமைப்பின் பாதுகாவலனாக யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கதை சொல்றேன் பாருங்களேன். மத்தியில ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது? திடீர்னு ஒரு சட்டத்தை மாற்றக்கூடாது. ஒரு மாநிலங்களுக்கு சில பிரச்சனைகள் தரக்கூடாது. என்ன நீ தோக்கடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இதனுடைய பாதுகாவலனா யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மத்திய மாநில உரிமைகளை முரண்பாடுகள் அல்லது சிக்கல்கள் இருந்தால் தீர்த்து வைப்பதற்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. பாயிண்ட் நோட் பண்ணுங்கப்பா. செகண்ட் பாயிண்ட், மத்திய மாநில அரசுகளுக்கிடையே முரண்பாடுகள் இருந்தால் தீர்த்து வைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் பயன்படுகிறது. மூன்றாவது, உச்ச நீதிமன்றத்தின் தனிப்பட்ட அதிகாரம் உள்ளது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தான் கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப கூட்டாட்சி வழக்குகளை விசாரிப்பது எது? டைரக்டான கொஸ்டின்ங்க. உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பளிக்கும் சொல்றாங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் வெவ்வேறு மாநில அரசாங்கங்களுக்கிடையே சிக்கல்கள் இருந்தால் அதை யாரால மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும்? உச்ச நீதிமன்றத்தால் தான் தீர்த்து வைக்க முடியும். உயர் நீதிமன்றத்துல போலாம், ஆனா அவங்க அந்த நீதிமன்றம் சொல்லாது. அதனால உச்ச நீதிமன்றம் தான் சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் பிரச்சனை இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் தான் போகணும்னு சொல்றாங்க. கூட்டாட்சியின் தன்மைகள். கண்டிப்பா இந்த கொஸ்டின் இது டைரக்டா பிரிலிம்ஸ்ல கேட்பாங்க. எழுதுங்க. சுதந்திரமான நீதித்துறை, ஈரவை நாடாளுமன்றம், அதிகார பகிர்வு, அரசியலமைப்பின் உயர்வு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நெகிழா அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே கூட்டாட்சியின் தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிலிம்ஸ்ல கேட்பாங்க. மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க இதெல்லாமே எழுதி ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க தான் மெயின்ஸ்ல டாப்ல இருப்பீங்க. அப்போ இந்திய நிலப்பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 மாநிலங்கள் இருக்குங்க. 28 மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 8 யூனியன் பிரதேசம் வந்துருச்சுன்னு பார்த்துட்டோம். இது எல்லா இடத்துலயுமே என்ன அதிகார பகிர்வுன்றது இருக்கும்ன்றதாங்க. அப்ப இந்திய அரசியலமைப்பின் ஒற்றையாட்சி தன்மைகள்னா என்ன சார் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுல கூட்டாட்சி முறையிலிருந்து இந்திய கூட்டாட்சி முறை வேறுபட்டு இருக்குங்க. என்ன சார் சொல்றீங்கன்னா, அமெரிக்கால ஒற்றை அரசியலமைப்பு. கண்டிப்பா. இந்தியாவுல பாருங்க, மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே ஒரே அரசியலமைப்பு தான் உள்ளது. தேசிய அரசியலமைப்பை மாநிலங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. முடிஞ்சுச்சா பாருங்க. ஆனா மாநிலங்களுக்கு என்று எதனா அரசியலமைப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது. தங்களுக்கென அரசியலமைப்பை என்ன பண்ணிக்கலாம்? உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்றது சொல்றாங்க. அப்போ இந்தியாவுல அரசியலமைப்பு என்ன பண்ணலாம்? ஒரு மாநிலம் அல்லது இன்னொரு மாநிலம் உருவாக்க முடியாது. ஒரே அரசியலமைப்பு வச்சுதான் நீங்க செயல்படுத்த முடியும். ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாதுங்க. என்ன வேணுமோ அரசியலமைப்பை உருவாக்கலாம். அடுத்தது ஒற்றை குடியுரிமைன்னு சொல்லக்கூடியது. நமது நாட்டில் இந்திய குடியுரிமை மட்டுமே இருக்கும். மாநிலங்களுக்கு என்று தனி குடியுரிமை இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் இங்க பாருங்க, அமெரிக்காவில் தேசிய குடியுரிமையும் மட்டுமல்லாது மாநில குடியுரிமையும் இருக்கணும். சார் நான் இப்ப வாஷிங்டன் டிசி அப்படின்றதுல இருக்கேன். வாஷிங்டன் டிசில இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன வாஷிங்டன் டிசி குடியுரிமையும் இருக்கும், பிளஸ் யுஎஸ்ஏ அமெரிக்கா குடியுரிமையும் எனக்கு இருக்கும். இதுதான் டிஃபர் பண்றாங்க. அடுத்தது நெகிழும் அரசியலமைப்பு. இந்த சாதாரண சட்டமுறையில் அரசியலமைப்பு பகுதிகளை மாற்ற முடிந்தால் அது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நெகிழும் அரசியலமைப்பு பெயராகும். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது? இங்க அரசியலமைப்பு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு சிறப்பு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை அப்படின்றத தெளிவா எடுத்துட்டு வராங்க. சரிங்களா? அடுத்தது மாநிலங்களுக்கு வழங்கும் வாழ்வுரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. நமது அரசியலமைப்பு மாநிலங்களுக்கு பெயர் உரிமை மற்றும் வாழ்வுரிமையை வழங்கவில்லை. கரெக்டா? அவங்களுக்கு தனியா எதுவும் கிடையாது. நாடாளுமன்றம் சாதாரண சட்டங்கள் மூலமாக மாநிலங்களின் பெயர்களை நிலப்பரப்புகளையும் மாற்றி அமைக்க முடியும். புரியுதுங்களா இந்த இடத்துல? இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றுவதற்கு சாதாரண சட்டம் வேண்டுமா இல்லை ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படுதான்னு கேட்கிறாங்கன்னா சாதாரண சட்டங்களே போதும் அப்படின்றாங்க. அதான் அரசியலமைப்பு பகுதி வேண்டாம் விதி ஆர்டிகல் 3 ஆர்டிகல் 4 உறுப்புகள் மாநிலங்களை மாற்றவும் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் வழிவகை செய்கிறது அப்படின்றாங்க. அப்ப புதிய மாநிலங்களை மாற்றணும்னா யாருக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கணுங்க. சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு தகவல் அனுப்பணும். மாநில பெயரை மாற்ற போறேன்,
மாநிலத்தின் நிலப்பரப்பை மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில சட்டமன்றத்தின் கருத்தை கேட்பாங்க. அந்த கருத்தெல்லாம் கூறுவாங்க. ஆனா அந்த மாநில சட்டமன்றத்தின் கருத்து அவரை கட்டுப்படுத்தாது. அவரைன்றது யாருன்னா பிரசிடென்ட். பிரசிடென்ட் என்ன பண்ணாது? கட்டுப்படுத்தாது. அவங்க நினைச்சா என்ன பண்ணிக்கலாம்? ஓகே நான் மாத்த போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்பா. நான் மாத்திடுறேன். நான் வந்து நீ இந்த மாத்திரை நீ வந்து என்ன பிரச்சனை பண்ணலாம் சொல்ல முடியாது. என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சாதாரண சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தின் மக்களவையிலோ, மாநிலங்களவையிலோ குடியரசுத் தலைவரின் பரிந்துரைப்படி அறிமுகப்படுத்தப்படும். அப்போ ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றினாலும் நீங்க யார்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் அனுமதி பெறணும்? குடியரசுத் தலைவரின் அனுமதி தான் பெறணும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அடுத்தது கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை அப்படின்றாங்க. அது என்ன சார் மாநிலங்களவை கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கா சொல்றீங்கன்னா கண்டிப்பாங்க. ஏன்னா பொதுவாக நாடாளுமன்றத்தின் மேலவை மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக பணியாற்றுகிறது. அந்த ராஜ்யசபா என்றால் தமிழில் மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்போ மக்களின் மாநிலங்களின் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க. ஆனா மாநிலங்களவையில் சமத்துவம் பின்பற்றப்படவில்லை. கரெக்டா பாருங்க. சமத்துவம் பின்பற்றப்படவில்லை. இடங்களுக்கு இடம் என்ன பண்ணுது மாற்றப்படுகிறதா? உத்தரப்பிரதேசத்துல 31 இடங்கள் இருக்கு. சிக்கிம், நாகாலாந்துல ஒரு இடங்களிலும், தமிழ்நாட்டுல 18 இடங்களிலும் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காணப்படுகிறது மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க 18. ஆனா அமெரிக்கால பாருங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 2 இடங்கள் மட்டுமே இருக்கும். இப்போ புரியுதுங்களா? சமத்துவம் இல்லைன்றது இதுதான் இங்க சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் வந்திருக்கு எழுதிக்கிங்க. அரசியலமைப்பு 149 உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும். அதுக்கு மக்களவை தேவையில்லை. அப்ப மாநிலங்களவையின் உரிமைகள் கேட்டாங்கன்னா மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு என்ன பண்ணிடலாம்? டைரக்டாவே இவங்க மாற்றிடலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது அரசியலமைப்பின் 312வது உறுப்பின்படி 3/2 பங்கு பெரும்பான்மை மற்றும் மொத்த உறுப்பினர்கள் அறுதி பெரும்பான்மையுடன் அனைத்து இந்திய பணிகள் யூபிஎஸ்சி பாத்தீங்கன்னா அதிகாரத்தை பெற்றுள்ளது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி ஆகிய முக்கிய இந்திய பணிகளாக கருதப்படுகிறது. மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரத்தை யார் வச்சிருக்காங்கன்னா மாநிலங்களவை வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் மக்களவை தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. பட் மாநிலங்களவைக்கும் சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத தெளிவா இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்தது சமமற்ற அதிகார பகிர்வு. கண்டிப்பாங்க. ஏன்னா வலுவான மாநில அரசா வலுவான மத்திய அரசா அப்படின்னு பாத்தீங்கன்னா வலுவான மத்திய அரசு தான் இருக்கும். என்ன பண்ணிருப்பாங்க? நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கும் வலுவில்லா மாநில அரசா கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ. மத்திய அரசாங்கம் மாநிலங்களை விட எண்ணிக்கையில் அதிக அதிகாரங்களை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மைங்க. என் நம்பர் ஆஃப் பவர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா அவங்க கிட்ட தான் இருக்கும். ஆனா பாரம்பரிய நாடான அமெரிக்காவில் அதிகாரங்கள் மாநிலங்கள் கிட்டயும் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப மாநிலங்கள் என்ன பண்ணலாம்? இந்த வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அவசர காலங்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணுங்க. இங்க ஆர்டிகல்ஸ் இருக்கு, பகுதி இருக்கு. 18வது பகுதியில் 352, 360 ஓகேங்களா? அப்புறம் 356 இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா அவசர காலங்கள்னு சொல்லிட்டு சொல்லாங்க. 352 நேஷனல் எமர்ஜென்சி ஓகேங்களா? 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 பினான்சியல் எமர்ஜென்சி. இது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா அவசர காலங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது ஒரு எல்லா இடத்துலயும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளுக்கு ஒரு பாலமாகவும் இருக்கு, சம்டைம்ஸ் பாதகமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆல்ரெடி பாத்துறோம். ஒருங்கிணைந்த நீதித்துறைன்றது உச்ச நீதிமன்றம் பண்றோம். தேர்தல் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலையும் மாநில சட்டமன்ற தேர்தலையும் நடத்துகிறது. இங்க இந்த இடத்துல பாருங்க கவனிக்க வேண்டிய விஷயம். உள்ளாட்சி தேர்தல்களை யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் அவங்க தான் நடத்துவாங்க. மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அப்படின்ற ஒரு அமைப்புகள் இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கான தேர்தல்களை நடத்துவது இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்போ தனி தேர்தல் ஆணையம் கிடையாது. மாநில சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கு தனி தேர்தல் ஆணையம் கிடையாது. ஆனா தேர்தல் முதன்மை அதிகாரி தலைமையின் கீழ் செயல்படுவார். ஆனா இதுல பாருங்களேன், நம்ம தேசிய தேர்தல் ஆணையம் இருக்கு பாத்தீங்களா? அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவேன்னா ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லலாமா? இத சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பு, யாருக்கும் கட்டுப்படாது.
இந்த தேர்தல் நேரங்களில் மொத்த அதிகாரமும் யார்கிட்ட போயிட்டுனா பிரதமர் கிட்டயோ முதலமைச்சர் கிட்டே இருக்காது. யார்கிட்ட இருக்கும்? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் என்ன இருக்கும்? மொத்த அதிகாரமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை. அவ்வாணையம் 73 74வது அரசியல் சாசன சட்ட திருத்தங்கள் அடிப்படையில் சுய ஆட்சி அமைப்புகளுக்கு தேர்தல்களை நடத்துவதாக உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, பஞ்சாயத்து நகராட்சிகளுக்கு எல்லாம் யார் பண்றாங்க பாத்தீங்கன்னா தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சிஏஜி கேக்ன்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 148 பத்தி சொல்லுங்க. இந்த தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார். அப்ப கூட்டாட்சி முறையில் மாநிலங்களுக்கு என்று தனியான தணிக்கை அமைப்பு இல்லை. இங்க புரிஞ்சுக்குங்க, அட்டார்னிக் ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டார்னிக் ஜெனரல்னா மத்திய, அட்வொகேட் ஜெனரல்னா சென்ட்ரல்ல. அதே மாதிரி கேக்னா ஒரே கேக் தான். அவர் என்ன பண்ணுவாரு? மத்தியிலும் பண்ணுவாரு, மாநிலத்துக்கும் பண்ணுவாரு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மத்திய மாநில அதிகார பகிர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பிரிவை பிரிச்சுக்கலாம். சட்டமன்ற பிரிவு, ஆட்சித்துறை பிரிவு, நிதி அதிகார பகிர்வு அப்படின்னு பிரிச்சுட்டு சொல்றாங்க. சரி, அதிகார பகிர்வின் எல்லைன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயத்துக்கலாமா பாருங்க. இந்த பயங்கரமா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வேண்டாம், நம்ம மேப்ல பாத்துடலாம். ஐ திங்க் இந்தியான்ற ஒரு நாடு இருக்கு. ஜஸ்ட் பை இந்த இந்தியா நாட்டுல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த இடத்துல தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த 2 ஸ்டேட் மட்டும் போடுறேன். இந்தியா என்ற நாட்டுல மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகார எல்லை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இருக்குமா பாருங்க. ஒரு மாநிலத்திலும் இது இருக்கலாம், சென்ட்ரல்ல இருக்கலாம், என்ன பண்ணலாம். ஆனா மாநில அளவுல எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லையை பகிர்ந்துக்க முடியும். அதை போய் கர்நாடகா, ஆந்திரா வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னா போய் பேசவே முடியாது. ஏன்னா ஆந்திரா தனி கவர்மெண்ட். ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த மத்திய அரசாங்கம் வெளிநாட்டில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்திய சிட்டிசனுடைய சொத்துக்கள் மீது அதிகாரம் செலுத்தலாம். கரெக்டா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மீதும் என்ன பண்ணலாம், இவங்க அதிகாரம் பண்ணலாம். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் பண்ண முடியாது. இதை தாங்க இந்த பகிர்வு பத்தி ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்ப மத்திய அரசு என்பது இந்தியாவின் எல்லைக்குள் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அதிகாரம் பகிரலாம். ஆனா மாநிலங்களானது அப்படி பண்ண முடியாதுன்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது அதிகார பகுதியில 3 பட்டியல்கள் மூலம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அடுத்து பொது பட்டியல். மத்திய பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா 100 அதிகாரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில பட்டியல் 59 அதிகாரங்கள் கொண்டுள்ளது. அப்புறம் பொது பட்டியல்ல 52 அதிகாரங்கள் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல கொஸ்டின் என்னன்னா இதுதாங்க, அரசியலமைப்பு இந்திய அரசாங்க சட்டம் 1935 பின்பற்றுகிறது. அப்ப இந்த பட்டியல்கள் எல்லாம் எங்கிருந்து தான் எமர்ஜ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1935வது ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, இதன் மூலம் இருந்தே எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ விதிவிலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சிறப்பு சமயங்களில் நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா டக்குன்னு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவசர காலங்கள் என்ன வந்துச்சுன்னா இந்த பட்டியல்ல மாற்றம் கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரங்கள் அதிகம், அப்ப மாநில அரசாங்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தம், இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் நன்மை கருதி என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அதிகாரத்தில் மத்திய அரசு தனக்கு என்ன பொது சட்டத்தை நிறைவேற்றினோம் அச்சட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க. 2 பேருக்கும் முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மத்திய அரசாங்கம் சொல்ற சட்டம் தான் சரின்றுவாங்க. அதுக்கப்புறம் சர்வதேச ஒப்பந்தங்கள் அமல்படுத்துவதற்கான நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள அதிகாரத்தை சட்டம் இயற்றலாம். இப்ப பார்த்து தெரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வேல்யூ அதிகம். அவசர காலம்னா அவ்வளவுதாங்க. இது அவசர காலங்களில் என்ன பண்ணலாம், மாநில பட்டியல என்ன பண்ணலாம், இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றது தெளிவா சொல்லிடுறாங்க. அடுத்தது ஆட்சித்துறை பகிர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 விஷயம் கொண்டு வராங்க. நமது அரசியலமைப்பு மத்திய மாநில அரசுகளிடையே நிர்வாக அதிகாரங்களை பகிர்ந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாவது பட்டியலில் உள்ள விஷயங்கள் ஆட்சித்துறை அதிகாரத்தை பெற்றிருக்கின்றன. 2வது பட்டியலில் உள்ள விஷயங்கள் மாநில அரசாங்க அதிகாரத்தை பெற்றுள்ளன. 3வது பட்டியலில் உள்ள நிர்வாக அதிகாரத்தை மாநிலங்கள் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமது கூட்டாட்சி முறையில் மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையே பணி ஒப்படைப்பு காணப்படுகிறதுன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் மாநில ஆளுநரின் இசைவுடன் தனது நிர்வாக பணிகளை நிறைவேற்றுமாறு மாநில அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறது. இப்ப ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு,
மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து உள்ள வந்து ஒரு கண்காணிப்பு கேமரா மாதிரி இருப்பாரா பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்துல டைரக்டா யார்கிட்ட இருந்து ரிப்போர்ட் கேட்பாங்க? ஆளுநர் கிட்ட தான் கேட்பாங்க அப்படின்றத இங்க சொல்றாங்க. அடுத்தது நிதி பகிர்வு. கூட்டாட்சி முறை வெற்றிக்கு என்ன முக்கியமா இருக்கணும்னா பணம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் தம்பி கதை சொல்றேன் பாருங்களேன். அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், அவங்களுக்குள்ள நிதி பகிர்வு கரெக்டா இருக்கணும். ஏன்னா 2 பேர்கிட்டயும் ஒரே சொத்து தான் இருக்கு. அப்போ ஒரு சொத்துல வரக்கூடிய ப்ராஃபிட்டை 2 பேரும் கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் உங்களுக்குள்ள? பிரச்சனைகள் வராதா? அதுதான் அந்த நிதி பகிர்வை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுவும் எங்கிருந்து பிரதிபலிக்கிறதுனா 1935ஆம் ஆக்ட். அந்த ஆக்டில் தான் பிரதிபலிக்கிறது அப்படின்றத தெளிவா இங்க கொடுத்திருக்காங்க guys. அடுத்தது வரி வருமானம். இந்த இடத்துல எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் எடுங்க, பேனா எடுங்க. சுங்க வரி முற்றிலும் மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ளதுங்க. விற்பனை வரி முற்றிலும் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குங்க. சில வரிகள் மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது. மாநில அரசாங்கம் அவ்வரிகளை வசூலித்து பயன்படுத்திக் கொள்கின்றன. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண வரி விதிக்கும், வசூல் செய்யறது மாநில அரசாங்கமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முத்திரைத்தாள் வரி, கலால் வரி. சில வரிகள் மத்திய அரசாங்கம் விதித்து வசூலிக்கிறது. அவங்களே விதிப்பாங்களாம், அவங்களே வசூல் பண்ணிப்பாங்களாம். ஆனால் அந்த வருமானம் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது சில இடங்கள்ல. எடுத்துக்காட்டாக செய்தித்தாள் வரி என்ன பண்ணுவாங்க, அவங்களே விதிப்பாங்க, அவங்களே வசூல் பண்ணுவாங்க. யாருக்கு கொடுத்துருவாங்க? டைரக்டா மாநிலங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கா பாருங்க. சில வரிகள் அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களிடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விவசாய வருமானம் தவிர மற்ற அனைத்து வருமானங்கள் மீதான வரி என்ன பண்றாங்க, இன்கம் டாக்ஸ்ல இருந்து எல்லா டாக்ஸும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு எல்லா மாநிலங்களுக்கும் என்ன பண்றாங்க, பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்த தம்பி எல்லாத்தையும் எடுத்துன்னு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலம் கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்தது நிறைய வருமான பகிர்வு எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் நான் மேல சொன்னதான் இருக்கும். ஜஸ்ட் ரீட் அவுட், அவ்வளவுதான். அதே மாதிரி மாநில அரசாங்கங்கள் தங்களுக்கென்ற ஒதுக்கப்பட்ட வணிக தொழில் நிறுவனங்கள் மூலமாக வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மின்சாரம், நீர்ப்பாசனம், வனங்கள், தரை வழி போக்குவரத்து துறைகளில் மாநில அரசாங்கங்கள் வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்புறம் நிதி குழுங்க. இந்த பாயிண்ட் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். இது வந்து எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்றேன், பாயிண்ட் பாயிண்டா எழுதிக்கங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழுவை அமைப்பார். செகண்ட் பாயிண்ட், ஆர்டிகல் 280வது உறுப்பு நிதிக்குழுவை பற்றி கூறுகிறது. மூன்றாவது, நிதிக்குழு ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் பெற்றிருக்கும். நான்காவது, பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவராக இருப்பார் தலைவர். நிதிக்குழுவின் 5வது, நிதிக்குழுவின் 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம் பற்றியும் பொருளாதாரம், பொது கணக்குகள் பற்றியும் நிபுணத்துவம் பெற்றிருப்பார். 6வது முடிஞ்சிச்சுங்க. நிதிக்குழுவின் 4வது உறுப்பினர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றிருப்பார். அவர் அந்த நீதிபதியா இருக்கிறதுக்கு தகுதிகள் பெற்றிருக்கணும். அப்ப ஆர்டிகல் 280 எதை சொல்லுதுன்னா பினான்ஸ் கமிஷனை பத்தி சொல்கிறது. அப்போ 4 உறுப்பினர்கள் ஒரு தலைவர்ன்றதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, உங்களுடைய வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வருமானத்தை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்வது, உதவி மானியம் வழங்கப்படும் வழிமுறைகள், பஞ்சாயத்து அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்தியாவில் இந்த தொகுப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பரிந்துரைகள், நகராட்சி அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் இந்தியாவில் தொகுப்பு நிதி ஆதரிப்புக்கான பரிந்துரைகள், குடியரசுத் தலைவரின் நிதி விஷயத்தில் கோரப்படும் பரிந்துரைகள், இது எல்லாமே அவங்களுடைய வேலையா சொல்றாங்க. இதுவரை இந்தியாவில் இந்த இடத்துல 14 இருக்கு, மாத்திக்கங்க. 16 பினான்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த 16வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியாங்க. அரவிந்த் பனகாரியா அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்ப அரவிந்த் பனகாரியா தான் 16வது. 15வது என்.கே. சிங். அவ்வளவுதாங்க. அப்ப கூட்டுறவு கூட்டாட்சினா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு நிபுணர் ஒருத்தர் இருக்காங்க, கிரால்வில் ஆன்ஸ்டின். அவரே சொல்லியிருக்காரு இந்திய கூட்டுறவு கூட்டாட்சி பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சே இருக்காருங்க. ஏன்னா பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் இடையே என்ன இருக்கு, பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய அரசாங்கம் இருக்கு, மாநிலங்கள் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் எதனா பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இந்த குழுக்கள் எல்லாமே செயல்படும். மாநிலங்களுக்கு இடையேயான குழு, மண்டல குழுக்கள், நிதி ஆயோக், மாநிலங்களிடையே நதிநீர் பிரச்சனை, இது எல்லாமே தான் இப்ப பார்க்க போறோம். சோ இது வந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வரக்கூடிய இதால என்ன பண்ணிடணும், பேனும் கையும் சும்மா எழுதிட்டே இருக்கணும்ன்றது சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் இடையேயான குழு உறுப்பு எழுதுங்க. 263 உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலன் கருதி மாநிலங்களுக்கு இடையான குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள் ஆராய்ந்து ஆலோசனை கொடுப்பாங்களாம்.
மத்திய மாநிலங்களுக்கு இடையான பொது விஷயங்களை விவாதிப்பாங்களாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மாநிலங்களுக்கு இடையான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு பரிந்துரைகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுதான் சொல்றாங்க சர்க்காரியா குழுவின் பரிந்துரையின்படி 1990ல கொடுக்குறாரு. கூட்டாட்சி முறையில் உள்ள அரசாங்கங்களிடையே எல்லா துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழு தோற்றுவிக்கப்பட்டது. இக்குழுவின் தலைவர் பிரதமராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த இடத்துல இவர் கொடுத்த எல்லாத்தையுமே என்ன பண்ணீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ரீடர் படிக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது மண்டல குழுக்கள். இங்க பாருங்க, மாநிலங்களுக்கு இடையான குழு வந்து பாத்தீங்கன்னா 263. மண்டல குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பு எதுவும் கிடையாது, பட் ஆனா ஆண்டு இருக்கு 1956. அப்போ 1971ஆம் ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களுக்காக சிறப்பு குழு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. வடக்கு மண்டல குழு, தெற்கு மண்டல குழு, கிழக்கு மண்டல குழு, மேற்கு மண்டல குழு, மத்திய மண்டல குழு, வடக்கு கிழக்கு மண்டல குழுக்கள். அந்த குழுக்களுக்கெல்லாம் யாரு தலைவரா இருப்பான்னு பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர்னு ஒருத்தர் பாத்தீங்களா, அவர் தான் தலைவரா செயல்படுகிறாரு. மேலும் மண்டல குழுவில் ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர்களும் என்ன பண்ணுவாங்க, 2 அமைச்சர்களும் நிர்வாக தலைவர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்க. அடுத்தது நிதி நதி ஆணையம். சார் நிதி ஆணையம் படிச்சிட்டோம் 280 சொல்லிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1956 நதிகள் 2 மாநிலங்களுக்கிடையே நதிகள் பிரச்சனை ஏற்படுக்குதுல்ல, அப்ப என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா ஆணையத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நதி ஆணையம் சொல்லுவாங்க. நதிநீர் தீர்ப்பாணையம் அப்படின்றது ஒரு விஷயம் வந்துச்சுங்க. ஏன்னா 2 மாநிலங்கள் சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்காக இந்த இடத்துல ஒரு உறுப்பு பயன்படுத்த பாருங்க. 262வது உறுப்பு நதிநீர் தீர்ப்பாயத்தை பற்றி கூறுகிறது. கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின். நதிநீர் தீர்ப்பாயத்தை பற்றி கூறும் உறுப்பு எது? 262வது உறுப்பு பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். அது மட்டும் நிதி ஆயோக் பார்த்துக்கலாம். நிதி ஆயோக் ஜனவரி 1 2015ஆம் ஆண்டு நிதி ஆயோக் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் பிரதமர் மோடிங்க. என்ன விஷயம்னா, பல ஆண்டுகளாக இருந்த பிளானிங் கமிஷன் அப்படின்ற திட்டக்குழுவிற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் நிதி ஆயோக்னு சொல்லுவாங்க. 65 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுங்க. அப்படியே தூக்கிட்டு என்ன பண்றாங்க, புதுசா கொண்டு வந்தாங்க. அப்ப பிரதமர் இக்குழுவின் தலைவராக இருப்பார். மாநிலங்களின் முதல்வர் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சேர்ந்த முதலமைச்சர்கள், நிக்கோபார் தீவின் துணை ஆளுநர்கள் இக்குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக செயல்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையேயான அமைப்பு ரீதியிலான தொடர்ச்சியாக கூட்டாட்சியை வளர்ப்பது. இந்த வார்த்தையை புரிஞ்சுங்க. கூட்டாட்சியை வளர்ப்பதுதான் நிதி ஆயோக்கின் வேலைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பு. இது பணம் சார்ந்த விஷயங்களை பத்தி கொடுக்காது. இது நிறைய விஷயங்கள் எக்கனாமிக்ஸ்ல நீங்க நிறைய பார்ப்பீங்க. ஜஸ்ட் இதுல தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது இப்பதாங்க பிரச்சனை ஆரம்பம். மாநிலங்களுக்கு இடையேயான நதி நீர் பிரச்சனை. சார் என்னதான் சார் பிரச்சனை? இந்தியான்ற ஒரு நாடு இருக்கு, 28 மாநிலங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு நிறைய நதிகள் ஓடுது. அதுல முக்கியமான நதிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 நதிகள் இருக்கும். இது எல்லா நதிகள் இங்கேயுமே நல்லா கவனிச்சுங்க. ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகுமா? ஒரு மாநிலத்துல உருவாகி இன்னொரு மாநிலத்துல போலாமா? போகும்போது இன்னொரு மாநிலத்திலும் கடந்து போகலாமா? ஒரு 4 மாநிலம் 5 மாநிலங்களுக்கும் என்ன பண்ணலாம், நதி தரலாமா? சென்ட்ரல் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் டேம் கட்டிக்கிறாங்க. அவங்க மாநிலம் பெருசாகும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பயன்படக்கூடியது ஒன்று. இந்த பிரச்சனைக்காக தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நதிநீர் ஆணையம் தீர்ப்பதற்காக வைக்கிறாங்க. அப்போ நதிநீர் தீர்ப்பாயத்தின் உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 262 அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல்களை தீர்ப்பதற்காக நாடாளுமன்றத்தால் 1956ல இந்த பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. சரி, இதுக்கு யார் சார் தலைவர் இருப்பாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அந்த தீர்ப்பாயத்துக்கான தலைவரை நியமிப்பார். நீங்க வந்து சாதாரணமா நியமிக்க முடியாது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் என்ன பண்ணுவாரு, போய் நியமிச்சு தீர்த்து வைப்பாருன்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். பேச்சுவார்த்தை தோல்வடைந்தால் நடுவர் நீதிமன்றம் தீர்வை காண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணிடணும், டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடணும். இங்கே நிறைய பிரச்சனை இருக்குங்க. என்ன சார் சொல்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை சொல்லிடுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பை சொல்லிச்சுன்னா, இங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், இங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், இதுல ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கிளர்ச்சி பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், ஹாப்பியா இருக்கும். ஆனா அதுக்காக தான் என்ன பண்ண சுப்ரீம் கோர்ட் இருந்து பார்லிமெண்ட் கிட்ட சூப்பரான ஒரு ஆக்ட் போடுங்க, அந்த ஆக்ட் மூலமா தீர்ப்பாயத்தின் மூலமா என்ன பண்ணிடணும், தீர்த்து வச்சுணும். அப்போ இந்த தீர்ப்பாயம் சொல்ல பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ் சொல்லக்கூடியது
இவங்க சொல்ற முடிவை இவங்க 2 பேரும் கேட்டுதான் ஆகணும். அப்படி கேட்கலாம் கண்டனம் தெரிவிப்பாங்க அந்த மாநில அரசாங்கத்துக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அது மாநில அரசாங்கத்துக்கு பெரிய இழுக்காயிடும். ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன பண்ணி ஆகணும்? கேட்டுதான் ஆக வேண்டிய நிலைமைக்கு வந்துரும். அந்த ட்ரிபுனல்ஸ்குள்ளேயே முடிச்சிருவாங்க. இப்ப நம்ம பார்த்திருப்போம். காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் பாத்தீங்களா? அது எல்லாமே இதில் தான் அடங்கும்னு சொல்றாங்க. அடுத்தது கூட்டாட்சியில் பிரச்சனைகளின் தேவைகளும் அப்படி ஜஸ்மின் எப்படின்னா ஆளுநர் நியமனம் பற்றி சொல்றாங்க பாத்தீங்களா? அதுல பெரிய பிரச்சனையே வந்துச்சுங்க. என்ன சார் சொல்றீங்க? அந்த இந்தியாவுல முக்கியமா தமிழ்நாட்டுல ராஜமன்னார் குழு ஆளுநர் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விசாரிச்ச அப்படி தூக்கிடுங்க அந்த ஆளுநரே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராஜமன்னார் குழு தாங்க. அப்ப மாநில கட்சி அரசியலில் தீவிரமாக இயங்கும் தலைவர்கள் மாநில ஆளுநர்களால் நியமிக்க கூடாது என கூறுகிறது அப்படின்றாங்க. ஆளுநர்களின் நியமனத்தில் மாநில அரசாங்கங்களை கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் என்று மாநில கட்சிகள் வலியுறுத்தின. சார் நீங்க நியமிச்சுங்க ஆளுநர், எனக்கு தப்பு கிடையாது. ஆனா எங்க கிட்ட கொஞ்சம் ஒரு வார்த்தையை கேட்டுக்குங்க. அந்த வார்த்தையில என்ன சொல்றான்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நியமிங்க அப்படின்னு சொல்றதையும் சொல்றாங்க. அடுத்தது கல்வி பத்தி பார்க்க போறோங்க. இந்த கல்வி என்பது ஆரம்ப காலத்தில் 2வது பட்டியலான மாநில பட்டியலில் தாங்க இருந்துச்சு. ஆனா இது ஒரு கொஸ்டின்ங்க. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி கல்வியானது 3வது பட்டியலான பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அப்படின்றாங்க. அப்போ மாநில அரசுகளின் தனிப்பட்ட அதிகாரம் மத்திய மாநில அரசுங்களுக்கு பொதுவானதாக மாற்றப்படுதா? சோ இப்ப நீட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தைரியமா சட்டம் இயற்றுறாங்கன்னா ஒரே ஒரு காரணம் அது யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சோ அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கல்வி வந்து இடமாற்றம், ஆளுநர் நியமனம், உறுப்பு 356, சட்ட முன்னுரைகள் தேக்கி வைப்பு, அனைத்து இந்திய பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மாநிலத்தின் நிதி சட்ட முன்வரைவுகள் ஆளுநர் தேக்கி வைத்தால் குடியரசுத் தலைவர் அவைகளை நிராகரிக்கலாம் அல்லது இசைவு தெரிவிக்கலாம். இதெல்லாம் வேண்டாம், இது ஃபுல்லா படிக்காதீங்க. நான் சொல்ற மாதிரி பாருங்க. ஆளுநர் என்ன பண்றாரு? கவர்னர் ஒரு பில் வருது, ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ரைட் அப்படின்னு கொடுக்கலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம், பிரசிடென்ட் கிட்ட அனுப்பலாம், பாக்கெட் வீட்டோ வச்சுக்கலாம், காலதாமதப்படுத்தலாம். பாருங்க, இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு? கவர்னர் கிட்ட இருக்கா? இந்த கவர்னர் கிட்ட இது ஃபுல்லா இருக்கிறப்போ இந்த 3 பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாநிலங்களுக்கு எழ ஆரம்பிச்சு இதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ தவறாக உறுப்பு 365 தவறாக பயன்படுத்தப்பட்டால் என்ன பண்ண பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், அரசியலமைப்பின் 18வது பகுதியில் 356வது உறுப்பு ஒரு மாநிலத்தின் அரசியலமைப்பு ஆட்சி முறை சீர்குலைந்து விட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தலாம் என்று கூறுகிறது. கரெக்டா? குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீ அமல்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம நாட்டில் ஒற்றுமையை பாதுகாக்க இப்பிரிவை உருவாக்கினவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அது அப்படி சரி வராதே அப்படின்றது பின்னாடி பார்ப்போம். அப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க, அகற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள் போராட்டங்களை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்க இது பண்றதால இது எங்களுடைய ஆட்சியும் மட்டும் கிடையாது, எங்களுடைய கருத்துக்களை புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அனைத்து இந்திய பணிகள் அரசியலமைப்பின் உறுப்பு 312 அனைத்து இந்திய பணிகள் யூபிஎஸ்சி சொன்ன பாத்தீங்களா, அது எல்லாமே சொல்றாங்க. ஆனா பாருங்க, இந்த இடத்துல பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுங்க. மாநில அரசாங்கங்கள் அனைத்து இந்திய பணிகள் அதிகாரிகளை இடமாற்றம் செய்யலாம். ஆனால் மத்திய அரசாங்கம் மட்டுமே அனைத்து இந்திய பணிகளை பதவியிலிருந்து நீக்க முடியும். இப்ப ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்களா, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் இவங்க எல்லாருமே பதவி மாற்றம் செய்யுது. மீன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஆனா நீக்கம் பண்ணணும்னா நீங்க யார்கிட்ட போய் ஆகணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ராஜமன்னார் குழு என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பதவிகளை தூக்கிடுங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க. அடுத்தது நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஆர்டர்ஸ். கொஞ்சம் இதை மட்டும் படிச்சு வச்சுக்கங்க. நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, புஞ்ச் குழு, வெங்கட செல்லையா குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல முதல் நிர்வாக சீர்திருத்த குழு யாரோட தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா மொராஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது. 1966ல அமைக்கப்பட்டது. 2வது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து பாத்தீங்கன்னா 2005 அமைக்கப்பட்டது. இது அப்படியே குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. G1ல இருக்கட்டும், G2லயோ எப்ப வேணுமோ நிறைய டைம் கேட்பாங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு குழுவா ஜஸ்ட் எக்ஸாம் ரிலேட்டடா பார்த்துடலாம். ராஜமன்னார் குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டதுதான் இந்த ராஜமன்னார் குழு. தனது பரிந்துரைகளை 1971ஆம் ஆண்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதுல சொல்ல விஷயங்கள் பாருங்க. உறுப்பு 263 உடனடியாக அமல்படுத்த வேண்டும், மாநிலங்களுக்கிடையான குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க.
குழுவின் தலைவராக பிரதமர் இருக்கலாம் சொல்றாங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகளையும் நாடாளுமன்றத்தின் சட்டங்கள் இக்குழுவில் ஆலோசிக்க வேண்டும். டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற மத்திய அரசாங்கம் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் ஓகே சொல்லக்கூடாது, நாடாளுமன்றத்துல ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 256, 257, 339 கிளாஸ் 2 ஆகியவை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா மாநில உரிமைகளை இதெல்லாம் என்ன பண்ணுது, பறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 3வது பட்டியலில் இல்லாத இந்த சைபர் கிரைம் எல்லாம் பாத்தீங்கன்னா, சைபர் கிரைம் இருக்கும், அணுசக்தி எல்லாம் இருக்கும். இந்த சைபர் கிரைம், அணுசக்தி, அட்டாமிக் எனர்ஜி இது எல்லாமே என்ன பண்றாங்க, நீங்க எடுத்துட்டு வந்து மாநிலங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாநில அரசுக்கு கொடுத்துருங்க, நீங்களே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நல்ல விஷயம் தானேங்க. அதே மாதிரி பாருங்க, பகுதி 18ல் உள்ள 356வது மத்திய அரசால் கவனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. சோ ராஜமன்னார் குழு, அந்த சிவில் சர்வீஸ் இருக்குல்ல, யூபிஎஸ்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவனமாக கையாள வேண்டும் அப்படின்றதையும் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது, மாநிலங்களின் நிதி சக்தியை அதிகரிப்பதற்கு தொழில் நிறுவனங்களின் வரி, ஏற்றுமதி வரி, சுங்க வரி இதெல்லாமே யார்கிட்ட எடுத்துக்கணும், மாநில அரசாங்கத்திடமிருந்து, மாநில அரசாங்கத்திற்கே, சரி மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசாங்கத்திற்கே மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஐயா நீ எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்காதீங்க, நீங்க என்ன பண்ணீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருங்க, அவங்க அவங்கள பார்த்து பழிச்சுப்பாங்க அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது சர்க்காரியா குழுங்க. இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா 1983ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா குழுவில் பி சிவராமன், ஆர்.எஸ்.எஸ். சென் இடம்பெற்றிருந்தாங்க. இக்குழு 247 பரிந்துரைகள் பண்ணிருக்காங்களாங்க. அப்பா, 247 பரிந்துரைகள்லாம் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ மாநிலங்களுக்கு இடையான குழு 263 பிசி பணிகளை செய்யவும் அதிகாரம் இக்குழுவிற்கு வழங்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்போ மாநிலங்களின் பொதுவான நலன் கருதி மாநிலங்களுக்கிடையான குழு பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்றது இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு 356 ஒரு மாநிலத்தின் அரசியலமைப்பு ஆட்சி முறையை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே பயன்படுத்தணும். சும்மா சும்மா எடுத்துலாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்றாங்க. இவர் தாங்க சொன்னது, ஆளுநர் பதவியை ரத்து செஞ்சிருங்க ஐயா, இந்த ஆளுநர் பதவி தான் எனக்கு பிரச்சனை அப்படின்ற சொன்னதுதான். மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரை செய்த குழு கேட்பாங்க. கொஸ்டின் இதாங்க, சர்க்காரிய குழு என்ன பண்றாங்க, நீங்க மும்மொழி கொள்கையை என்ன பண்ணணும், அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது புஞ்சி குழுங்க. இவர் தாங்க மத்திய அரசாங்கத்தால் 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த புஞ்சி குழுன்னு சொல்றாங்க. தனது அறிக்கையை இவங்களும் தாக்கல் செய்யுங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர்களின் பதவி காலத்திற்கு நியமிக்கப்பட வேண்டும், அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பதவி காலம் கொடுத்துருங்கன்றாங்க. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்றீங்க பாத்தீங்களா, அதே முறையை என்ன பண்ணோம், ஆளுநர்களுக்கும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப புரியுதுங்களா, பதவி நீக்க தீர்மானம் மூலம் கொண்டு வாங்க. ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சியில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அது பகுதிக்கு மட்டுமே, நீ எல்லாத்துக்கும் கொடுக்காத. இப்போ ஒரு இடத்துல கிளர்ச்சி ஏற்படுதுன்னா அந்த எல்லா இடத்தையும் கொடுக்காதீங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மத கலவரங்கள் பாதிக்கப்பட்டால் மாநில அரசாங்கத்தின் ஒப்புதல் பெறாமலேயே மத்திய அரசு தனது காவல் படையை அனுப்பி அமைதியை நிலைநாட்டலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சோ அதான் புகழ்பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்லுவாங்க, வெற்றின்னு சொல்லுவாங்க, எஸ்.ஆர். பொம்மை வழக்குங்க. இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சோ கர்நாடகான்னு ஒரு மாநிலம் 1996, 98 காலகட்டங்கள்ல தேவகவுடா அப்படின்றவரும் ஐ.கே. குஜ்ரால் ஆகிய 2 பிரதமர்களின் அமைச்சரவையில் அவர் பணியாற்றியிருந்தாருன்னு சொல்றாங்க. திடீர்னு என்ன பண்றாங்க, பொம்மை வந்து முதலமைச்சர் கர்நாடகத்துல நியமிக்கப்படுறாங்க. அது கர்நாடகான்ற ஒரு மாநிலத்துல பொம்மை முதலமைச்சர் இருக்காரு. ஆனா இங்க சென்ட்ரல்ல யார் இருக்காங்க, கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பொம்மை ஆட்சி கலைச்சிடுறாங்க. எந்த ஆர்டிகல் பயன்படுத்தி, 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கிறாங்க. இதுதாங்க பிரச்சனையே, ரொம்ப பிரச்சனை ஏற்படுது. 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சிடுறாங்க. உச்ச நீதிமன்றம் தலையிடுது. தயவு செஞ்சு சொல்றேன், ஆயுதம் ஏந்தி வந்தாங்கன்னா பண்ணுங்க, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்றதால என்ன பண்ணக்கூடாது, இந்த ஆர்டிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணி பொம்மை வழக்கு பிரசித்தி பெற்ற தீர்ப்பா கொடுக்குது. எல்லா மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி. ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றின்னு சொல்லிட்டு எங்க சொல்றாங்க. எக்ஸாம் ரிலேட்டடா இது ரொம்ப முக்கியங்க. அடுத்தது வெங்கட செல்லையா குழுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் தேசிய மக்களாட்சி கூட்டணி 2000ஆம் ஆண்டு நாராயண ராவ் வெங்கடாச்சலையா தலைமையில் குழு அமைத்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பல சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அரசியலமைப்பை ஆராய்வதற்காக வெங்கடாச்சலையா குழு அமைக்கப்பட்டது அப்படின்றத இங்க நிறைய சொல்லியிருக்காங்க. சரிங்க. சோ எக்ஸாம் ரிலேட்டடா நான் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் என்னென்ன உறவுகள் இருந்துச்சுன்ட்டும், அதுக்கு பாலமாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையத்திலிருந்து, உச்ச நீதிமன்றத்திலிருந்து, அரசியலமைப்பிலிருந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்.
நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நோட்ஸ் எடுத்துட்டு 2 முறை ரீட் பண்ணிட்டு எக்ஸாம் கிட்ட வரும்போது ரீகால் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாம்ல இதுல இருந்து மார்க் எப்படி கேட்டாலும் ஆர்டிகல்ஸ் கேட்டாலும் ஈஸியா கிராக் பண்ணிடலான்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? நன்றி.